நடுக்குப்பத்தில் இந்த மீன் மார்க்கெட் எரிக்கப்பட்ட இடத்துலேருந்து சட்ட பஞ்சாயத்து இயக்கம் சார்பாக நம்ம பொதுமக்கள்கிட்ட இங்கே உண்மையில் என்ன நடந்ததுன்னு கேட்குறதுக்காக வந்திருக்கோம். ஐயா, இங்கே ஆக்சுவலாக இந்த 23ஆம் தேதி அன்னைக்கு என்ன நடந்ததுங்க? காலையில் ஸ்டூடெண்ட் காலையில் 4:30 மணிக்கெல்லாம் அங்கே அப்புறப்படுத்திருக்கிறாங்க. அது எங்களுக்கு தெரியும். 6:30 மணிக்கு எழுந்தால் இங்கே ஒரே கூட்டமாக இருக்குது. என்ன கூட்டமானா அந்த தடுப்பு பண்ணிக்கிறான். அப்போ ஒரு போலீஸ் எஸ்ஐ தான் அடித்தான். அது மாதிரி ஒரு ஏடு அடித்தான். ஏடு அடிச்சோன்னு கலவரம் மூண்டு போச்சு. நாங்கள் இப்படி ஓட ஜனங்க ஓட உடனே அவன் திருப்பி வந்து அடிக்க வந்தான். லட்டி சார்ஜ் பண்ணோம். காலை 6:30 மணிக்கெல்லாம் லட்டி சார்ஜ் பண்ணோம். லட்டி சார்ஜ் பண்ணணும் வந்துட்டான். மறுபடியும் பேக் வாங்கினது. அதன் பிறகு ஒரு 10:30 மணிக்கு சுத்தமாக போலீஸ் எல்லாம் வெளி போலீஸ் ஒரு சார் வாங்கின போலீஸ் இரும்பு கவசம் போட்டுக்கின்னு அவனுக்கு தான் வந்து நிறைய அட்டூழியம் போயிட்டாங்க. வெடிகுண்டு, ரப்பர் குண்டு, தீ வச்சது எல்லாம். போலீஸ் வந்து லத்தி கூட நாங்கள் கொண்டு வரலைங்கிற மாதிரி சொல்றாங்க. சும்மா சொல்றான் சங்கர்ன்றதான். உண்மையா லத்தி கொண்டு வந்தோம். அது கூட இரும்பு பைப்பு, லத்தி கூட இல்லை. அது உடஞ்சதே இங்க இருக்குது. 2-3 பைப்பு இருக்குது. பைப்பு இருக்குது, லத்தி இருக்குது. அந்த ஆள் மாதிரி பிடிச்சி நராங்கள கையில தடுப்பு எல்லாம் இருக்குது. எல்லாம் இருக்கு. நீங்க அடி வாங்கணும் பசங்க இங்க ஓடி வந்தாங்களா? ஆமா, அங்க வந்த உடனே பாதுகாப்பு கேட்டோம். எல்லாம் மாடியில் ஏறி வச்சு எல்லாம் தமிழன் தானே. நாங்க தமிழன்ற நம்ம என்ன பாகிஸ்தான்ல இருந்தா வந்துருக்கிறோம். இது எத்தனை மணிக்கு இதெல்லாம் எரிச்சாங்க? இதெல்லாம் வந்து 2:30 மணிக்கு எரிச்சான். 2:30 மணி இருக்கு. இங்கே உங்களுக்கு மீன் மார்க்கெட் இருக்குங்களா? உங்களுக்கு கடை இருக்கா இங்கே? இங்கே வந்து சராசரியாக ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகுங்க விற்பனை மீன் கடையில்? 10,000 வியாபாரம் பண்ணுவாங்க. 10,000. இங்கே எவ்வளோ கடை இருந்ததுங்க? 200 கடை இருந்தது. 200 கடை. இப்போ 200 கடையில் ஏதாவது கடை மிச்சமாக இருக்குதா? இல்லை கடையில எல்லாம் மீன்லாம் இருந்ததா? அல்லது யாரு? போலீஸ் வந்து மீன் தூக்கிட்டு போறாங்க. நீங்க பாத்தீங்க? அதை நான் பாக்குறேன். இங்க உட்காந்து இங்க இருந்து எடுத்த மீன் வரங்க விடுவோமா? போலீஸ் செத்தானா? ஓ, இங்க இருந்து எடுத்துக்கிட்டு போறாங்க அந்த ரகலையில. ஒரு 5,000 ரூபாய் 6,000. எத்தனை மணிக்கு இது எரிஞ்சதுங்க? 2 மணிக்கு மேலதான். இதெல்லாம் 2 மணிக்கு மேலதான் எரி வச்சுது. அந்த வண்டியை எரிஞ்சிச்சு அவங்களுக்கு. அதை எடுத்துட்டு போயிட்டு இது பண்ணி போட்டு லாஸ்ட்ல ஃபுல்லா எரி வச்சுட்டாங்க வண்டி. இல்ல இவ்வளவு கோவத்தோட இங்க எரிக்கிறதுக்கு என்ன காரணம்? எங்களுக்கு தெரியல. அதுதான் எங்களுக்கு தெரியல. அவங்க வந்து தீவிரவாதிங்க. நாங்க உள்ள நீங்க ஆளு சேர்த்தோம்ங்களா? அவங்க தீவிரவாதி இது நீங்க சேர்த்தீங்க. இல்ல உங்களை பொறுத்தவரைக்கும் உண்மையிலேயே அந்த பசங்கள தீவிரவாதி தானா? மண்டையில அடியே பட்டுச்சுங்க. அந்த பொண்ணு காட்ட மாட்டேன் டிவில. மேல வேடிக்கை பார்த்தவா மண்டையில கல்லு பட்டு 4 தையல் அவளுக்கு. இல்ல உண்மையிலேயே உங்களை பொறுத்தளவுக்கு அந்த பசங்கள தீவிரவாத பசங்களா என்ன? எல்லாம் ஐடி கார்டு போட்டுருக்காங்க. காலேஜ் பேரெல்லாம் சொல்லுதுங்க. ஐடி படிக்கிறோம், ஐஏஎஸ் படிக்கிறோம் சொல்லுதுங்க. அதெல்லாம் எங்களால வக்கீலா படிக்கிறவன், இன்ஜினியரா படிக்கிறவன், அத்தனை குடும்பமும் வந்திருந்தது. அத்தனை பேரும் வந்தாங்க. கேவலமான போலீஸ்கார பசங்க இவங்க தான் செய்தாங்க. எவ்வளவு அமைதியா நடந்தது. போலீஸ் என்ன பண்ணிருந்தான்? போலீஸ் பிடிக்க நிட்டான். அவனை விட்டான். இல்ல அப்படின்னா ஏன் இவ்வளவு வெறியோட அடிச்சதுக்கு எரிச்சதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாதுகாப்பு கொடுத்ததுக்கு. நீங்களாம் ஒரு பிரச்சனை தான் எங்களுக்கு. அவங்களுக்கு என்னங்க இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. இது ஒண்ணுதான் பாதுகாப்பு கொடுத்ததுதான் இப்ப பண்றது. நீங்க பாதுகாப்பு இங்க நீங்க பசங்களுக்கு பாதுகாப்பு. 2 பசங்க வீட்டுல உட்காந்தாங்க. 2 ஹவரா இருந்தா நம்ம பாவம் எண்ணெய் சித்தம்புல அடிச்சுட்டு அந்த பசங்க வெளியே வச்சுட்டாங்க. அடிக்கடியில பூந்துருந்தாங்க பாவம். கனால் தெருல நாங்க யாருமே போராட்டம் நடக்கிறப்ப பசங்க எல்லாம் இங்க வந்துட்டு போயிட்டு இருந்தாங்களா? இல்ல அடி வாங்குற அன்னைக்கு தான் இங்க வந்தாங்க? பசங்க இருந்தாங்களா? ஏதாவது அவங்க தான் கலவரம் பண்ணதோ? எந்தவித அசம்பாவிதம் நடக்கலைங்க. அவங்களால எந்தவித அசம்பாவிதம் இல்லை. குப்பை கூட 4 ஹவர் நேரம் டைம் கேட்டாங்க. 2 ஹவர் கொடுத்தேன். அந்த 2 ஹவர் பேசி முடிச்சுட்டு அப்படி போயிருப்பா. அதுல இங்க கலவரம் பண்ணுது. அத வெளி போலீஸ் வச்சு ஆந்திரா போலீஸ். இப்போ அரசாங்கம் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சு தரும்னு எதிர்பார்க்கறீங்க?
அரசாங்கம் போதிய நஷ்டீடு கடலுக்கு போகாததுக்காக போதிய நஷ்டீடு கொடுத்தா தான் நாங்கள் விட மாட்டோம். இப்போ எத்தனை நாள் அவங்களுக்கு வந்து வியாபாரம் பாதிச்சிருக்கு? இப்போ கிழமையில இருந்து 8 நாள். அப்போ சராசரி அவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு, எவ்வளோ நஷ்டங்க? நஷ்டம் ஒரு பக்கம் அன்றாட நாங்கள் ஜீவனம் பண்ணுறது இந்த மாதிரி. இப்போ மீன் மார்க்கெட் மட்டும் திருப்பி கட்டி கொடுத்துட்டா போதுமா உங்களுக்கு? வியாபாரம் பண்றதுக்கான வழியை செய்யணும் இல்லைங்களா? என்ன பொருள் கொடுக்கணுங்கிறீங்க? இல்ல வியாபாரம் பண்றதுக்கு கையில உதவி காசு கொடுத்தாதான் பொருளுங்களை வேணும் வியாபாரம் பண்ணுங்க. அதுங்க அந்த உதவியை கொஞ்சம் செய்யணும். அப்புறம் பாக்ஸ் குண்டா பலகை ஒண்ணுமே கிடையாது, ஃபுல்லாவே போயிடுச்சு. இனிமே எல்லாமே புதுசு வாங்கினாதான் வியாபாரம் பண்ணுவோம். பாக்ஸ் தரமட்டமா உருகி போயிடுது. ஒவ்வொரு கடையில இந்த ஒரு பாக்ஸ் வந்துருக்கு. எல்லா கடையிலும் ஒரு கடைங்கள 4-5 பாக்ஸ் ராமில கொடுத்த பாக்ஸ் எல்லாம் போயிடுச்சு. மீன் கொட்டி ஐஸ போட்டு அப்படியே இருக்கும். இல்ல இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறப்பெல்லாம் அவங்க மனசுல என்ன தோணுச்சு? பயம் தான் தோணுச்சு. போலீஸ்காரங்க எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இல்லைங்களா? பொதுமக்கள் வேலியே பயிர் மேஞ்ச கதை, வேலியே பயிர் மேயுது எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கட்டும். அதுதான் மாணவன் வந்து காப்பாற்றணும். எந்த அசம்பாவிதம் நடக்கலைங்க. அதான் எங்க வீட்டு கதவுலாம் கூட உடச்சி 4 மணி எடுத்துட்டானுங்கப்பா. 2 பேருக்கு உட்காந்து. எத்தனை மணிக்கு உடைச்சாங்க? அது மணி எப்படி ஒரு 1:30 இருக்குமா? நீங்க கேட்டிருப்பீங்களா ஏன் உடைக்கிறேன்னு? என்ன சொன்னாங்க? எங்களை தான் அடிக்கிறாங்களா? அந்த அடிச்சு நாசனம் பண்றானுங்களா? அப்படியே தட்டியால போட்டு அடிச்சுட்டானுங்களா? அப்படியா அப்படி லட்சியால போட்டு அடிச்சுட்டானுங்க. துரத்து ஒரு பண்ணிட்டு போனாம் பாரு. இப்போ ஒரு அடி விட்டான் பாரு. அப்படியே போய் ஒண்ணு 3 பேர். இல்ல இதெல்லாம் பண்ண முடியாது. இல்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கா? வெடிகுண்டு எல்லாம் வச்சு அவங்க தான் பண்ணதே. இதுதான் ஃபர்ஸ்ட். எங்க வெடிகுண்டு வெடிச்சதுங்க? இங்கெல்லாம் ரப்பர், இங்க கண்ணீர் புகை போட்டாங்களா? இங்க போட்டாங்கப்பா. அந்த வாசல்ல அப்படிதான் வச்சாங்க. ஊர் உள்ள எல்லாம் வைக்கல. அந்த பக்கம் வச்ச புகை அப்படியே ரோட்ல வச்சு சூழ்ந்து அங்க கண்ணீர் புகை போட்டப்ப இங்கெல்லாம் வந்துச்சா? பண்ண முடியாது. நம்ம தப்பிச்சு ஓடுறதுதான் பாப்பாங்க. பிள்ளைங்க வந்து ஆதிச்சு அதுங்களுக்கு விட்டுதான் ஓடி தப்பிச்சு ஓடிச்சு. அப்புறம் என்ன பண்ண முடியும்? உடனே இல்ல உடனே. நேத்து வந்து அமைச்சர் வந்திருக்காரு, எல்லாம் நாங்க பண்ணி தரோம். அமைச்சர் என்ன பண்ணுவான்? இப்ப ஓரளவுக்கு இது வேகமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? வேகமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. முன்ன அந்த பக்கம் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் இது உள்ள கட்டி தரேன்னு சொல்லிருக்காங்க. இது வந்து எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. எங்களால தானே பாதிப்பு வந்துச்சு. அதனால இப்ப அவங்க இறங்கினோடனே இவங்க செஞ்சு தரேன், இவங்க வந்துட்டாங்க. நமக்கு அவமானமா போயிருது, அரசாங்கத்துக்கு அவமானம் ஆயிடுமே. அவங்க எல்லாம் வெளியே வந்து அதை கூட அரசாங்கமே தானே முன்னாடி வந்து என் மக்களுக்கு செய்யணுங்கிறது செய்யல. அவமானம். ஸ்டாலின் வந்தார். எங்களுக்கு ஆதரிச்சிங்களே இப்படி பண்ணிட்டாங்களே, நாங்க கைவிட மாட்டோம். இப்ப வந்து எங்க பீச்ல வந்து இல்ல இந்த சம்பவத்தை விட்டுருங்க. பொதுவாகவே உங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிறது போலீஸ் ஸ்டேஷனுக்கு நிறைய நேரங்கள் போயிருப்பீங்க. அப்ப எல்லா சமயமும் உங்களுக்கு வந்து போலீஸோட அணுகுமுறை எப்படி இருந்திருக்கு? சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெரியாது. ஒண்ணுமே கிடையாது. இல்ல நீங்க சொல்லுங்க. நீங்க போனப்போ வந்து ஒரு கம்ப்ளைண்ட்னு போறீங்க, ஒரு பிரச்சனைன்னு போறீங்க, உங்களுக்கு வந்து மரியாதை இருக்குமா? நடந்த அன்னைக்கு அந்த மணல் மேல உட்காந்து மணி ஒரு 11 மணி இருக்கு. நான் ஒன்றியா தான் உட்காந்துக்கிறேன். அப்புறம் 2-3 பேர் கூட வந்தாங்க. ஒரு 20 பேர் இங்க மாட்டிருக்கிறாங்க. இந்த பழியா அவங்க தான் கொடுத்தலான்னு போறோம். ஒரு தேவையான உதவியெல்லாம் பண்றேன். ஊர் மேல விட்டுட்டு சேர்த்து வரானுங்க. யார்கிட்ட கேட்டீங்க? அப்படின்னு இன்ஸ்பெக்டரே கேட்டேன். எப்போ? நைட்ல. என்ன சொன்னாங்க? அடி விழுந்திருக்குமே உங்களுக்கு? அப்புறம் அடி விழுந்திருக்குமே. அடி எப்படி விழுந்திருமா? உள்ள கீபோர்டு கொளுத்திட மாட்டோமா? இருக்கிற வெறிக்காவல கொண்டாடி ஊர் மேல விட்டு சேர்த்து உங்க அக்கா தாச்சி ஊர் மேல விட்டுட்டு சேர்த்து வராங்க. தேவிடாளுக்கு போட்டேன். சரி 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 சரி. கோவம் புரியுது. உங்க வீட்டு கதவு கூட உடைச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. 2 கதவு என் பொண்ணுக்கு காயம். மேல நின்று பார்த்ததுனால கல்லு தச்சு கதை. ஓ, மேல ஏறி வந்திருக்காங்க. அப்போ மேல ஏறி எத்தனாவது மாடி உங்களுக்கு? 2வது மாடி. மேலெல்லாம் படுது இல்ல, அப்படியே உடஞ்சி கொட்டுது. உடஞ்சு கொட்டுது. எல்லாமே என்ன பண்ண முடியும்? நடுக்குப்பம் பகுதி மக்களோட கருத்தின் முறையில சட்ட பஞ்சாயத்து இயக்குற அமைப்பிலிருந்து வந்திருக்கோம். இது வந்து இப்ப அரசாங்க அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் எல்லாத்துக்கும் இது போட்டு காமிக்கிறோம். மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அமைப்பு எப்பவுமே நடந்தது.
இதுதான் நடந்தது. சரி சரி ஊருக்கு இதான் முதல்ல இந்த மாதிரி வேற எந்த அமைதியா இருக்கும். அமைதியா ஏதாவது வியாபாரம் பண்ணி கடலுக்கு போயிட்டு. இப்போ நீங்கள் திருப்பி கடையெல்லாம் ஆரம்பித்து உங்களுக்கு நீங்கள் நார்மல் வாழ்க்கைக்கு வரக்குன்னு எவ்வளோ நாள் ஆகுன்னு நினைக்கிறீங்க? கடை கட்டி கொடுத்தாதான். அது எப்போ கட்டுறாங்கன்னு தெரியாது. நன்றி.